கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீட்ல புதுசா விறகடுப்பு போட்டோம்ல, அதுக்கு வந்து இப்ப தாங்க சுண்ணாம்பே அடிச்சாங்க. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் முள் வந்து சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா சுண்ணாம்பு அடிச்ச உடனே பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. கோலம் போட சொன்னாங்க. விறகடுப்புக்குன்னு தனியா ஒரு கோலம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு வந்து ஒரு சில கோலம் வந்து போடுவாங்க போல இருக்கு. எனக்கு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டேங்க. அதுக்கப்புறமா எங்க அத்தை, "நீ போடுற கோலம் தப்பு. நான் போடுறேன் பாரு கோலம்னு" சொல்லிட்டு அவங்களே கோலம் போட்டாங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வில்லேஜ்லலாம் எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி அடுப்பு இருக்கும். நிறைய பேர் இதுலேயே சமையல் கூட பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதில் நான் சமையல் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி காய வைக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லலாம் இந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதால் எனக்கு இப்போ கொஞ்சம் பழகி போச்சு. கொஞ்சம் ஈஸியாகவே பற்ற வச்சிடுறேன். இந்த மாதிரி தான் கோலம் போடுவாங்கன்னு போட்டு காமிச்சாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இதே மாதிரி நான் கோலம் போட்டிருப்பேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரி தான் போடுவாங்கன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோலம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கீழேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கோலம் போட்டாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.